ஹாய் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு பக்கா மோட்டிவேஷனோட எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே பைபிள் எழுதுகிற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். எந்த அளவுக்கு மோட்டிவேட்டடாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த டைமிங் தான் நமக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். ஸோ அப்படிதான் வந்து ஜூன் 3, 4 வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு. எதிர்பாராத விதமான ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஸோ 2 நாள் எழுத முடியாம தடப்பட்டுருச்சு. ஸோ பரவால்ல. அத காம்பன்சேட் பண்ற மாரி வரக்கூடிய நாட்கள்ல எழுதிக்கலாம். இப்போ வந்து நான் ஏசாயா தான் எழுதிட்டு இருக்கிறேன். நீங்க யாராவது எழுதிட்டு இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ பைபிள் எழுதி முடிச்சோனே பாப்பாக்காக நைட்டு சாப்பாடு செய்ய ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அவளுக்காக பச்சை பயிறு போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சிம்பிளான ஒரு பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். பாப்பா வந்து காரமா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா தான் சாப்பிட்றா. காரம் லைட்டா ஏதாவது இருந்தா கூட காரம் காரம்ன்ட்டு அப்படியே ஒதுக்கிடுறா. எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. ஸோ அவளுக்காகவே தனியாவே ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அவளுக்கு தான் சிம்பிளான அந்த ஒரு பச்சை பயிறு காய்கறி சாதம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். பாப்பாக்குமே வசனம் வந்து இப்ப சங்கீதம் 23ல ஒரு 3 வசனம் சொல்றா. இந்த மந்த் டார்கெட்டா சங்கீதம் 23 ஃபுல்லும் கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம். சாப்பாடெல்லாம் நல்லா வெந்த உடனே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஊத்தி அப்படி கொஞ்சம் நல்லா மசிச்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுருவாங்க. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட பொண்ணுக்கு வந்து டிவோட்டி ஃபங்க்ஷன் தான். ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸோ அதில் அந்த பிளேட்ல கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ட்ரெஸ் வைக்கிற பிளேட் மட்டும் கொஞ்சம் சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் மட்டும் பண்ணி கொடுத்தோம். ஸோ இது வந்து ஒரு லாஸ்ட் மினிட் டெக்கரேஷன் தான். அதனால கொஞ்சம் சிம்பிளா பிளேட் மட்டும் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. இது வந்து ஒரு குட்டி மினி விளாக் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.